பல வருஷங்களுக்கு முன்னாடி வழக்கமா திருவிழா சமயங்கள்ல சோனைசாமி ஆடுற ஒரு மனிதர் வயல்ல வேலை பார்க்கும்போது கால்ல அடிபட்டிருக்கு. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் கோவில் திருவிழா சமயத்துல அந்த மனிதர் கால்ல புண்ணோட பயங்கரமா குதிச்சு குதிச்சு சாமி ஆடி இருக்காங்க. உடனே கோவப்பட்ட அந்த மனிதரோட மனைவி கை கால் சுகத்தை கொடுக்காத சாமி எதுக்கு வந்து இறங்கி ஆட வச்சு கால்ல வலிய கொடுக்குதுன்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அந்த மனிதரை கைய பிடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போய் சாமி அறையில இருந்த விபூதியை போட்டு சாமிய மலையேத்தி விட்டுட்டு அந்த மனிதரை வீட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு கதவு பூட்டிட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ரொம்ப வயசான நடக்க முடியாத ஒரு பாட்டிய ஆக்ரோஷமா சாமியாடி ஓடி வந்து அவங்க வீட்டு கதவை காலால ஒரு எத்துன அடுத்த நொடியே கதவு திறந்திருக்கு. அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள அந்த மனிதர் இல்லாததை பார்த்து பதறி போன மனைவி யதார்த்தமா மேல நிமிந்து பார்க்கும்போது அந்த மனிதர் ஓட பிரிச்சுக்கிட்டு சாமியாடி இறங்கி ஓடுறதையும் கூடயே அந்த பாட்டியும் சாமியாடி ஓடுறதையும் பார்த்து அரண்டு போயிருக்காங்க. கால்ல புண்ணோட இருந்த அந்த மனிதர் எப்படி மேல ஏறி ஓட்ட பிரிச்சு போனாங்க, நடக்க முடியாத பாட்டி எத்தனோனே கதவு எப்படி திறந்துச்சுன்னு புரியாது அந்த மனைவி சாமி தான் அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு நம்பினதாக சொல்றாங்க.